அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை பிடிச்சதுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நாளைய தினம் நாளை மாலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து ஒரு 7:30 மணிக்குள்ளே மேற்கு வானத்தில் பிறை தெரியும் அப்படிங்கிறது பஞ்சாங்க கணிப்பு. ரொம்ப சிறப்பானது ஒரு நாள். சாதாரணமாக இயற்கையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தானே அப்படின்னா, ஆன்மீகத்தில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் எப்போவுமே உண்டு. அது சொல்லப்போனால் அந்த பிறை அப்படின்னு சொல்லக்கூடியது இது சிவபெருமானுடைய நேரடி தொடர்புடையதாக எப்பொழுதுமே கருதப்படும். அவருடைய சடாமுடியிலே இந்த பிறை தரித்திருப்பார், நாம் கவனித்திருந்திருப்போம். அந்த வகையிலே அந்த பிறையை காண்பது அப்படிங்கிறதே பல பிரச்சனைகளை நமக்கு போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபக மறதியை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதிற்கு பலத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனக்குழப்பம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவாங்க. அவ்வளவு அற்புதமானது அந்த பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பல சமயங்களிலும் இந்த பிறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை நாம் உணர்ந்திருப்போம். அந்த வகையில் நாளை தினம் மாலை நேரத்தில் அந்த பிறை தரிசனம் கிடைக்கக்கூடுங்கிறத மறந்துடாதீங்க. என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம்? இயற்கையான ஒரு வழிபாடு. அந்த பிறையை பார்த்ததுமே 2 கையும் கூப்பி பிறையை நேராக பார்த்து வழிபடலாம். அது இறைவனை வழிபட்டுவதற்கு சமமானது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தாம்பூலம் அதில் பச்சரிசி பரப்பி மேலே ஒரு விளக்கு வச்சு அது தீபாராதனை காட்டி கொண்டு போய் நேராக என்ன பண்ணுவாங்கன்னா, பூஜை அறையில் வைத்து வழிபடுவாங்க. இது ஒரு வகையில். சில பேர் நெய்வேத்தியமே செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கல்கண்டு சாதம் செய்வாங்க, பாயாசம் செய்வாங்க. வெள்ளை நிறத்தில் இருக்க மாதிரியான அந்த நெய்வேத்தியங்களை செய்து பிறையை தரிசனம் செய்து வழிபாடு செய்வார்கள். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழக்கம் உண்டுனாலும் பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கையில் ₹5 நாணயம், 2 ₹5 நாணயம் ஒவ்வொரு கையிலையும் வச்சுக்கிட்டு கைகூப்பி செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படிங்கிறத மனதார தியானிப்பாங்க. எது எப்படியோ இது பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்பது. உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்திடம், அதுலேயும் அந்த பிறையிடம் நம்ம விண்ணப்பம் வைக்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைவேறும். நமக்கு ஆத்ம திருப்தி அளிக்கக்கூடிய வேண்டுதலை எப்பொழுதுமே வைக்கிறோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அப்போ என்ன வேண்டணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து வேண்டுகின்றோம் அப்படிங்கும்போது அது பலித்தமாகும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க நண்பர்களே. ரொம்ப அற்புதமான தினம், தவற விட்டுறாதீங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.